ஹலோ ஹால் வெல்கம் டு அமலா ஃபேஷன். வேஸ்ட் லென்த் வந்து 14.5 இன்ச் எடுத்துக்கோங்க. அடுத்து வந்து வித் வைஸ் 11 இன்ச்சில் ஃபோல்ட் பண்ணி போட்டுக்கோங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வித் வைஸ் 11.5 இன்ச்சில் ஃபோல்ட் பண்ணி போட்டுட்டு தான் நீங்கள் லென்த்து மார்க் பண்ணணும். ஓகேங்களா? நெக்கும் ஷோல்டரும் 6 இன்ச் எடுத்துக்கோங்க. ஹாம்கோலோட லென்த்தும் 6 இன்ச் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? பேக்கில் லோ நெக்குங்கிறதுனால நான் 1.25 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஹாம்கோலோட கர்வ் லைன் வந்து 1.25 இன்ச். ஓகேங்களா? அடுத்து ஷோல்டர் ஜாயின் பண்ண 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. அங்கேருந்து நம்மளோட ஆம்கோல் ரவுண்டு, இதில் ஆம்கோலோட ரவுண்டு வந்து 8 இன்ச் வருது. அந்த 8 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து அலவன்ஸ் விட்டுக்கோங்க. ஓகேங்களா? அலவன்ஸ் வந்து 1.5 இன்ச்லேருந்து 2 இன்ச் வரைக்கும் நீங்கள் விடலாம். ஓகேங்களா? நெக்கு வித்து வந்து 2.7 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. நெக்கு வித்து 2.7 இன்ச், நெக்கோட லென்த்து 8 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. கீழே வந்து 3.5 இன்ச் ஓகேங்களா? மேலே 2.7 இன்ச் மார்க் பண்ணிட்டு கீழே வந்து 3.5 இன்ச்சில் மார்க் பண்ணி நம்ம பேக் நெக் ரவுண்ட் நெக் ட்ராப் பண்ணும்போது நமக்கு பேக் சைடு வந்து அழகாக இருக்கும். ஷோல்டர் ஃபாலோ ஆகாது. சரிங்களா? கொஞ்சம் டீப்பாகவும் இருக்கும். ஷோல்டர் ஃபாலோ ஆகாது. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ளவுஸ்க்குமே இதே மெத்தட் தான். நெக்கு வித்து எவ்வளோ எடுக்கிறோமோ அதை விட கீழே ஒரு 1/2 இன்ச் எக்ஸஸாக எடுத்து நெக்கு ட்ராப் பண்ணிக்கோங்க. நல்லாயிருக்கும். ஓகேங்களா? அவ்வளோதான். கீழே வந்துட்டு வேஸ்ட் ரவுண்டு டிவைடட் பை 4. இதில் வந்து 7.25 இன்ச் இவங்களுக்கு இருக்குது. ஸோ அதை நான் மார்க் பண்ணிக்கிறேன். பேலன்ஸ் வந்து 1.5 இன்ச் சீம் அலவன்ஸ் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இதில் வந்து ஃபார்முலாஸ் தான் உங்களுக்கு எழுதிட்டு இருக்கேன். நீங்கள் உங்களோட சைஸ்க்கு கூட நீங்கள் இது யூஸ் பண்ணலாம். வேஸ்ட் ரவுண்டு டிவைடட் பை 4 ப்ளஸ் 1.5 இன்ச். ஓகேங்களா? அது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் லைன் வந்து ஸ்டிச்சிங் லைன், அடுத்து வந்து நமக்கு அலவன்ஸ். ஓகேங்களா? அவ்வளோதான். பேக் பார்ட் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நம்ம மெயின் ஃபேப்ரிக்ல வந்து வச்சு சுத்திக்கு ஒரு 1/2 இன்ச்சில் வந்து விட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அப்படியே ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது நீங்கள் சுற்றிக்குமே நம்ம ஹாம்கோல் வேஸ்ட் ரவுண்ட் எல்லா இடத்துலையுமே சுற்றிக்கும் ஒரு 1/2 இன்ச் மெயின் ஃபேப்ரிக் தெரியிற மாதிரி விட்டு நீங்கள் அதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். அடுத்து ஃப்ரண்ட் பார்ட் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இது ஃப்ரண்ட்டில் வந்து பிரின்சஸ் கட் தான் போட்டிருக்கேன். ப்ளவுஸ்க்கு ஒரு மாதிரி பேட்டர்ன் போடுவேன். நம்ம கவுன் தைக்கும்போது அதுக்கு ஒரு மாதிரி பேட்டர்ன் போடுவோம். ஓகேங்களா? இப்போ வந்து நெக்கு வித்து வந்து 2.7, லென்த்து 6 இன்ச் எடுத்துக்கோங்க. கீழே வந்து 3 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? மார்க் பண்ணிட்டு பாக்ஸ் போட்டுட்டு இந்த இடத்துல மட்டும் கர்வ் கொடுங்க. ஓகேங்களா? ஃபுல்லாக ரவுண்டு கொடுக்காம அங்கே மட்டும் கர்வ் கொடுங்க. அடுத்து வந்துட்டு நம்மளோட ஆம்கோலோட கர்வ் லைன் 1 இன்ச் கொடுத்துருக்கேன். ப்ளவுஸ்க்கு நான் 1/2 இன்ச் கொடுப்பேன். ஃப்ராகுங்கிறதுனால 1 இன்ச் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம டாட்டோட டிஸ்டன்ஸ் பார்த்துக்கலாம். டாட்டோட டிஸ்டன்ஸ் வந்து 3.5 இன்ச். ஓகேங்களா? 3.5 இன்ச் கீழேயுமே மார்க் பண்ணிவிட்டு ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுட்டு இங்கே 1 இன்ச், இங்கே 1 இன்ச் மார்க் பண்ணி நம்ம டாட்டோட இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? டாட்டோட லென்த்தில் கனெக்ட் பண்ணி ஆம்கோலுக்கு மேலே 1 இன்ச் வரணும். அது பார்த்துக்கோங்க. மேலே 1 இன்ச் மார்க் பண்ணிட்டு தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ டாட்டோட லென்த் பார்க்கலாம். 3.5 இன்ச்சு வந்து டாட்டோட டிஸ்டன்ஸ். ஓகேங்களா? டாட்டோட லென்த் வந்து 10 இன்ச் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? இது வந்து 30-32 சைஸ்க்கான மெஷர்மெண்ட். ஓகேங்களா? ஃப்ராகுக்கு ப்ளவுஸ்க்குங்கிறப்ப 9.5 இன்ச் லென்த் வச்சுக்கோங்க. ஆம்கோல் கிட்ட மேலே 1 இன்ச் வரணும். ஓகேங்களா? ஆம்கோல் கர்வ் லைன் கிட்ட கரெக்டாக இல்லாமல் மேலே 1 இன்ச் மார்க் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து ஃபோல்டிங் சைடில் இருக்கணும். ஓகேங்களா? அடுத்து வந்து வேஸ்ட் ரவுண்டு, அப்புறம் அலவன்ஸ் விட்டுட்டு இப்போ இந்த டாட் கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுக்கான இதுவும் எக்ஸஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து இதுவும் மெயின் ஃபேப்ரிக்கில் வச்சு நம்ம சுற்றிக்கு ஒரு 1/2 இன்ச் டிஸ்டன்ஸில் விட்டு மெயின் ஃபேப்ரிக் ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரெண்டுமே கட் பண்ணி எடுத்துட்டோம். அடுத்து வந்து ஸ்லீவ் எப்படி கட் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஆல்ரெடி நான் எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஜஸ்ட் உங்களுக்கு மெஷர்மெண்ட் மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் சொல்லுங்கள். ஓகேங்களா? ஃபுல் லென்த்து 14 இன்ச், வித் வைஸ் 10 இன்ச்சில் எடுத்திருக்கேன். அங்கேருந்து 3.5 இன்ச் டவுன் வச்சுட்டு நம்மளோட ஸ்லீவ் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸ்லீவ் ரவுண்டு 8 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து அலவன்ஸ் நான் விட்டுருக்கேன். கரெக்டாக 8 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு ஒரு டாட் போட்டுக்கோங்க. அதுலேருந்து ஸ்ட்ரைட்டாக வரணும். ஓகேங்களா? அப்புறம் 2 இன்ச் அலவன்ஸ் விட்டுட்டு கீழே வந்து வேஸ்ட் ரவுண்டு, அப்புறம் அலவன்ஸ். ஓகேங்களா? மார்க் இப்போ மேலே இருக்க 2 லைனும் இதையும் கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் லைன் வந்துட்டு ஸ்டிச்சிங் லைன், அடுத்த லைன் வந்து அலவன்ஸ். ஓகேங்களா? இதை வந்து கட் பண்ணி எடுத்துட்டு நம்ம ப்ளவுஸ்க்கு ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ணோம் இல்லையா, அதாவது ஸ்லீவுக்கு வந்து ஃப்ரண்ட்டில் கட் பண்ணுவோம் இல்லையா, அந்த குடஞ்சி கட் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்களே, அது வந்து கட் பண்ணிக்கலாம் ஸ்லீவில். ஓகேங்களா? அடுத்து வந்து ஃபஸ்ட்டு சென்டர் நாச் போட்டுக்கோங்க. அந்த நாச்சஸ் போட்டுட்டு டேர்ன் பண்ணும்போது தான் நம்ம கரெக்டாக வரும். ஓகேங்களா? டர்ன் பண்ணிட்டு இந்த ஒரு சைடு மட்டும் அந்த லைன் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த லைன்ல இருந்து கட் பண்ணுங்க. நம்ம அலவன்ஸோட சேர்த்து கட் பண்ண வேணாம். ஃப்ரண்ட்ல கட் பண்றது. ஓகேங்களா? ஃப்ரண்ட் ஆம்கோல் வந்து அந்த லைன்ல இருந்து உள்ளக்கு ஒரு 1/4 இன்ச்சில் அப்படியே குடஞ்சி கட் பண்ணுங்க. ஃப்ராகுங்கிறதுனால இவ்வளோ ஓகே. ப்ளவுஸ்லாம் இருந்தால் கரெக்டாக 1/2 இன்ச்சில் நீங்கள் குடஞ்சி கட் பண்ணணும். ஓகேங்களா? ஃப்ரண்ட் பார்ட் எதுன்றதை மார்க் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான்.
அடுத்து வந்து கீழ வந்து பாட்டம் வந்து அம்பர்லா கட் தான் போட்டிருக்கேன். அது எப்படி போட்டிருக்கேங்கிறது உங்களுக்கு நான் பேட்டர்ன்ல காட்டுறேன். ஓகேங்களா? இப்படி இந்த மாரி கோன் சைஸ்ல தான் நான் ஃபோல்ட் பண்ணி போட்டு நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அது எப்படின்றது இப்போ உங்களுக்கு நான் பேட்டர்ன்ல காட்டுறேன். இப்படி ஒரு ஸ்ட்ரைட்டா ஃபேப்ரிக் இருக்குங்களா? இத ஃபர்ஸ்ட்டு ஒரு டபுள் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. டபுள் ஃபோல்ட் பண்ணிட்டு, நம்ம ஒரு கார்னர்ல இப்படி கை வச்சுட்டு, இப்படி ஒரு ஃபோல்ட். நம்ம ஃபோல்ட் பண்றது வந்து 2மே ஒரே அளவுல இருக்கணும். ஓகேங்களா? ஒண்ணு சின்னதாவும், ஒண்ணு பெருசாவும் ஃபோல்ட் பண்ணாம, ஒரே அளவுல ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? மேல வந்து நம்மளோட வேஸ்ட் ரவுண்ட் இருக்கணும். கீழ வந்து நம்மளோட லென்த் இருக்கணும். ஓகேங்களா? அது மார்க் பண்ணிட்டு இந்த மாரி கட் பண்ணிக்கோங்க. மெயின் ஃபேப்ரிக்கும் லைனிங்கும் இதே மாரி கட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இது ஒரு சைடு ஃபோல்டிங்ல இருக்கும். ஒரு சைடு ஃபோல்டிங்ல இருக்கும். அத கட் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு இதுதான் பாட்டம். இப்படி தான் நான் கட் பண்ணியிருக்கேன். அது சும்மா மினியேச்சர் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஓகேங்களா? ஃபேப்ரிக்ல அது ஃபுல்லா காட்ட முடியல. ஸோ இந்த மாரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இதுல உங்களுக்கு டவுட் ஏதாவது இருந்தா எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. நான் ரிப்ளை பண்றேன். ஓகேங்களா? இங்க பாருங்க. மேல கர்வா இருக்குங்களா? கீழ வந்துட்டு சர்க்கிள். நம்ம அலவன்ஸ்லாம் சேர்த்து தான் கட் பண்ணணும். இப்போ லென்த் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஃபுல் லென்த்ல இருந்து வேஸ்ட் லென்த் மைனஸ் பண்ணிட்டு, உங்களுக்கு எவ்வளோ இருக்கோ அதோட 1 இன்ச் எக்ஸஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? லைனிங்கும் அதே மாரி கட் பண்ணியிருக்கேன். லைனிங் வந்து ஜாயிண்ட் வந்திருக்கு. இந்த மாரி கோன் ஷேப்ல தான் லைனிங்கும் நான் போட்டிருக்கேன். ஓகேங்களா? மெயின் ஃபேப்ரிக்கும் லைனிங்கும் ஒரே அளவுல தான் நான் கட் பண்ணியிருக்கேன். இங்க மட்டும் ஜாயிண்ட் வருது. அந்த ஜாயிண்ட்க்கு கரெக்ட்டா போட்டு நான் மார்க் பண்ணியிருக்கேன். அது ஸ்டிச் பண்றதுக்கும் அலவன்ஸும் சேர்த்து அந்த ஜாயிண்ட்ட கட் பண்ணிக்கிட்டேன். ஓகேங்களா? அவ்வளோதான். இங்க வேஸ்ட் ரவுண்ட் வந்து இந்த ஃபோல்டிங்ல எவ்வளோ இருக்குன்றத உங்களுக்கு காட்டுறேன். 9.5 இன்ச் இருக்கு. ஓகேங்களா? இது ஒன் சைடு எவ்வளோ வருமோ அதுதான் வச்சிருக்கேன். நீங்க டபுள் சைடு ஃபோல்ட் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்ட்டா வந்துரும். ஓகேங்களா? இதுக்கு ஃபார்முலாஸ்மே இருக்கு. எப்படி எடுக்கணுன்றது நான் உங்களுக்கு வந்து அடுத்த வீடியோல கிளியரா போடுறேன். ஓகேங்களா? அடுத்து வந்து ஸ்டிச்சிங் வீடியோ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு ஃப்ரண்ட் பார்ட் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இது வந்து கரெக்ட்டான டைரக்ஷன்ல வச்சுக்கோங்க. இது ஆப்போசிட் டைரக்ஷன்ல வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. பிகினரா இருக்கவங்களுக்கு இதுல கண்டிப்பா மிஸ்டேக் வரும். ஸோ இந்த மாரி கரெக்ட்டா வச்சுட்டு நம்ம வந்து மெயின் ஃபேப்ரிக்கும், லைனிங்கும் சுத்திக்கும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த மாரி சுத்திக்கும் ஸ்டிச் பண்றதுக்கு பேர் வந்து ஸ்டே ஸ்டிச்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்த மாரி நீங்க ஸ்டிச் பண்ணும்போது கொஞ்சம் பெரிய தையலா கூட நீங்க போட்டுக்கோங்க. அந்த டர்னிங்லலாம் நீடில் விட்டுட்டு ஃபேப்ரிக்க டர்ன் பண்ணி ஸ்டிச் பண்ணுங்க. அப்பதான் அந்த ஷார்ப்லாம் உங்களுக்கு கரெக்ட்டா வரும். ஓகேங்களா? ஸோ எக்ஸஸா இருக்கிறத கட் பண்ணி எடுத்துருங்க. இதே மாரி இன்னொரு சைடும் வந்துட்டு நான் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஒரு சைடு ரெடி பண்ணிட்டோங்களா? அதே மாரி இன்னொரு சைடும் வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல பிகினரா இருக்கவங்க பார்த்து ஸ்டிச் பண்ற அளவுக்கு ரொம்ப பொறுமையா தான் நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா என்னோட வீடியோஸ்ல எல்லாத்துலயுமே வந்து ஸ்லோவா சொல்லுங்கன்னு கமெண்ட் அதுக்காக. ஓகேங்களா? இப்போ மெயின் ஃபேப்ரிக்கும், லைனிங்கும் ஒரே கரெக்ட்டா வச்சு நீங்க கட் பண்ணணும். ஓகேங்களா? இப்படி கட் பண்ணும்போது நமக்கு ஷோல்டர் ஃபால் ஆகாது. ஷோல்டர் ஃபால் ஆகுறதுக்கு நெறைய மிஸ்டேக்ஸ் வரும். அத வந்து நீங்க கரெக்ட் பண்ணி தைக்கணும். ஓகேங்களா? நீங்க எப்பயுமே ப்ளவுஸ்க்கும், ஃப்ராக்குக்கும் நீங்க எப்படி நெக்லைன் ஃபர்ஸ்ட்டு மெயின் ஃபேப்ரிக்கும், லைனிங்கும் சேர்த்து கரெக்ட்டா ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு ஷோல்டர் ஃபால் ஆகாம கரெக்ட்டான ஃபிட்டிங்ல உங்களுக்கு ப்ளவுஸோ, ஃப்ராக்கோ கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ நான் மெயின் ஃபேப்ரிக்கோட ரைட் சைடு மேல லைனிங் வச்சு நெக்லைன் சுத்திக்கும் 1/4 இன்ச்ல நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? அந்த கர்வ் லைன்லாம் வரும்போது நீங்க ஃபேப்ரிக்க டர்ன் பண்ணி நீங்க ஸ்டிச் பண்ணணும். நீங்க அப்படியே ஸ்ட்ரைட்டா ஸ்டிச் பண்ணக்கூடாது. நான் எப்படி ஃபேப்ரிக்க மடக்குறேன் பார்த்தீங்களா? அந்த மாரி டர்ன் பண்ணி ஸ்டிச் பண்ணுங்க. அந்த கர்வ் லைன் கிட்ட கண்டிப்பா அந்த மாரி கிராஸா நாட்சஸ் போட்டுட்டு நம்ம ஸ்டிச் பண்ணும்போது தான் நெக் லைன் நமக்கு அழகா வரும். ஓகேங்களா? அந்த கர்வ்ல எங்கெங்க வருதோ அங்கெல்லாம் வந்து நாட்சஸ் போட்டுக்கோங்க. நாட்சஸ் போட்டுட்டு நம்ம ஸ்ட்ரைட் இப்படி பண்ணும்போது நமக்கு ஸ்ட்ரைட்டா வரணும். அப்பதான் அந்த நெக் லைன் நமக்கு அழகா வரும். ஓகேங்களா? இப்போ வந்து லைனிங்க மட்டும் டர்ன் பண்ணிடுங்க. நம்ம 1/2 இன்ச் ஸ்டிச் பண்ணோம் இல்லையா? அது வந்து கரெக்ட்டா நம்ம லைனிங் சைடு வர மாரி வச்சு நீங்க ஸ்டிச் பண்ணுங்க. லைனிங் மேல ஸ்டிச் பண்ணிட்டு வாங்க. ஓகேங்களா? ஃபுல்லாவே லைனிங் மேலயே ஸ்டிச் பண்ணிட்டு வாங்க. அவ்வளோதான். நான் இது ஸ்டிச் பண்ணி லைனிங் வந்து ராங் சைடு டர்ன் பண்ணிட்டா நமக்கு நெக் லைன் ஃபினிஷ் ஆயிடும். இதுக்கு மேல நான் டாப் ஸ்டிச் போடல. நீங்க இப்படி ஸ்டிச் பண்ணி பாருங்க. கொஞ்சம் பொட்டிக் ஸ்டைல்ல நீட் ஃபினிஷிங்ல இருக்கும். ஓகேங்களா? மேல ஸ்டிச் பண்ணா அது நெக் லைன் ஏதோ மாரி இருக்கு. எனக்கு பிடிக்காது. நான் இப்படி தான் நான் ஸ்டிச் பண்ணுவேன். இப்போ அடுத்து வந்து லைனிங்கும், மெயின் ஃபேப்ரிக்கும் சுத்திக்கும் நம்ம ஸ்டிச் போட்டுக்கலாம். பாருங்க அந்த ஷார்ப்பா இருக்க இடத்துல நீடில விட்டுட்டு ஃபூட்டர லிஃப்ட் பண்ணி, அங்கருந்து டர்ன் பண்ணி நான் ஸ்டிச் பண்றேன். பிகினரா இருக்கவங்க இதெல்லாம் நோட் பண்ணி ஸ்டிச் பண்ணுங்க. ஏன்னா இந்த மிஸ்டேக்ஸ்லாம் வரும். நானும் இதெல்லாம் பிகினரா ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ்ல இந்த மிஸ்டேக்லாம் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. எக்ஸஸா உள்ளத கட் பண்ணி எடுத்துருங்க.
கட் பண்ணிட்டீங்களா? இப்ப அடுத்து வந்துட்டு நம்ப பார்ட் 2 வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். சைட்ல வந்து பிரின்சஸ் கட் இருக்கு இல்லைங்களா? அது வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்க கீழ வேஸ்ட் லைன் கிட்ட இருந்து ஸ்டிச் பண்ணிட்டு வாங்க. மேல ஹார்ம்ஹோல் கிட்ட எக்ஸஸா இருந்தா கூட கட் பண்ணிக்கலாம். அது கரெக்ட்டாவும் இருக்கும். நீங்க கீழ எக்ஸஸா இருந்தா உங்களுக்கு ஸ்டிச் பண்ற இடத்துல வந்து ஃப்ரண்ட்டும், பேக்கும் வந்து அப் அண்ட் டவுன் வந்துரும். ஓகேங்களா? ஸோ நீங்க கீழ வேஸ்ட் லைன் கிட்ட இருந்து ஹார்ம்ஹோல் கிட்ட ஸ்டிச் பண்ணிட்டு வாங்க. ஒரு சைடு ஸ்டிச் பண்ணிட்டேன். அதேமாரி இன்னொரு சைடும் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் பண்ணி இது வந்து ஒரு 1/2 இன்ச் டிஸ்டன்ஸ்ல ஸ்டிச் பண்ணணும். நம்மளோட பாயிண்ட் வந்ததுக்கப்புறமா நீடில் விட்டு டர்ன் பண்ணி ஃபேப்ரிக்க மட்டும் டர்ன் பண்ணி ஸ்டிச் பண்ணணும். ரொம்ப இழுத்து ஸ்டிச் பண்ணாதீங்க. இதுக்கு மேல இன்னொரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. 2 ஸ்டிச்சஸ் போடணும். ஓகேங்களா? ஷோல்டர் ஜாயின் பண்ண 2 ஸ்டிச்சஸ் போடணும். ஸ்லீவ் ஜாயின் பண்ண 2 ஸ்டிச்சஸ் போடணும். ஓகேங்களா? ஃப்ரண்ட் பார்ட் ரெடி ஆயிடுச்சு. எப்படி இருக்கும்? கப் ஷேப் கரெக்ட்டா வந்திருக்கு பாருங்க. அடுத்து வந்து பேக் பார்ட் வந்து கட் பண்ணிக்கலாம். அந்த மெயின் ஃபேப்ரிக் வந்து சுத்திக்கு ஒரு 1/2 இன்ச் விட்டு கட் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? அது கட் பண்ணிட்டு மெயின் ஃபேப்ரிக்கும் லைனிங்கும் கரெக்ட்டா வச்சு ஸ்டிச் பண்ணுங்க. இப்படி ஸ்டிச் பண்ணும்போது பிகினரா இருக்கவங்களுக்கு செம்ம ஈஸியாவும் இருக்கும். நெக்லைன் அது கரெக்ட்டா அந்த ரவுண்ட் ஷேப்ல உங்களால கரெக்ட்டா ஸ்டிச் பண்ணி குடுக்க முடியும். நீங்க ஃபர்ஸ்ட்டு லைனிங்க கட் பண்ணிட்டு அப்புறம் மெயின் ஃபேப்ரிக்ல ஸ்டிச் பண்ணும்போது, நீங்க பார்க்க ரவுண்ட் நெக் மாரி இருக்கும். போடும்போது உங்களுக்கு வந்துட்டு ஒரு சைடு நல்லா வைடாவும், இன்னொரு சைடு க்ளோஸாவும் இருக்கிற மாரி இருக்கும். ஓகேங்களா? இந்த மாரி மெயின் ஃபேப்ரிக்கும் லைனிங்கும் கட் பண்ணிட்டு, அடுத்து வந்துட்டு நாட்சஸ் போட்டுக்கோங்க. நான் வந்து இங்க 3 டாட் வச்சிருக்கேன். சாரி 3 நாட் வச்சிருக்கேன். ஓகேங்களா? அந்த கர்வ் லைன் கிட்ட இன்னொரு நாட் நீங்க எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா, அந்த ஆட் பண்ணாதனால கொஞ்சம் லூஸ் குடுத்தது. ஸோ, நீங்க அந்த மிஸ்டேக் பண்ணாம நீங்க அந்த கர்வ் கிட்டயும் வந்துட்டு ஒரு நாட் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நாட்டு திருப்பிட்டு நான் 1 1/2 இன்ச் லென்த்ல நாட்டு ரெடி பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? அத ரெடி பண்ணி அந்த நாட்சஸ் போட்ட இடத்துலலாம் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நீங்க அது கொஞ்சம் 2 இதுமே வந்து தனித்தனியா வருது. நீங்க என்ன பண்றீங்க, பிகினரா இருக்கவங்க நார்மல் நீடில்ல ஃபர்ஸ்ட்டு வச்சு ஸ்டிச் பண்ணிட்டு, அப்புறம் மிஷின்ல வச்சு ஸ்டிச் பண்ணும்போது, அந்த ஓப்பன் ஆகாம உங்களுக்கு கரெக்ட்டா இருக்கும். ஓகேங்களா? இப்ப பாருங்க, நான் வந்து ஃபோல்ட் பண்ணி இங்க வச்சுட்டேன். ஆனா எனக்கு ஸ்டிச் பண்ணிட்டு ஃபூட்டர் மூவ் ஆக எனக்கு இன்னொரு சைடு மூவ் ஆகுது. ஸோ நீங்க பிகினரா இருக்கவங்க, நீங்க அது கரெக்ட்டா நார்மல் நீடில்ல ஸ்டிச் பண்ணிட்டு வச்சு ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு நீட்டா இருக்கும். ஓகேங்களா? இந்த மாரி ஃபுல்லா நீங்க வந்து நெக்லைன் ஃபுல்லா இந்த மாரி வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நான் ஒரு சைடு ஸ்டிச் பண்ணிட்டு, இன்னொரு சைடும் அதே மாரி நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான் ஸ்டிச் பண்ணிட்டோம். இப்போ வந்து மெயின் ஃபேப்ரிக் இருக்கு இல்லைங்களா? அது ஓப்பன் பண்ணி போட்டுக்கோங்க. இதோட ரைட் சைடு மேல நம்ம லைனிங் பீஸ் வைக்கணும். ஓகேங்களா? லைனிங் வந்து இப்போ நாட் அட்டாச் பண்ணோம் இல்லையா? அது ரைட் சைடு ஃபேஸ் பண்ண மாரி இருக்கணும். ஓகேங்களா? இப்போ மெயின் ஃபேப்ரிக்கும், லைனிங்க்கும் நடுவுல அந்த நாட் ஸ்டிச் பண்ணது இருக்கணும். ஓகேங்களா? இப்போ மெயின் ஃபேப்ரிக்கோட ஸ்டிச் பண்ணும்போது, அந்த நாட் வச்ச இடத்துலலாம் லாக் ஸ்டிச் போட்டு நீங்க ஸ்டிச் பண்ணிட்டு வாங்க. ஏன்னா, நம்ம இது இன்விசிபிளா தைக்கிறதுனால நம்ம வந்து ஸ்ட்ராங்கா லாக் ஸ்டிச் போட்டு ஸ்டிச் பண்ணிக்கிறது நல்லது. ஓகேங்களா? நெக்லைன் பாருங்க கரெக்ட்டா வருதா? இதுவே நீங்க லைனிங் மட்டும் கட் பண்ணிட்டு மெயின் ஃபேப்ரிக்கோட ஸ்டிச் பண்ணும்போது, உங்களுக்கு இந்த கரெக்ட்டான ஒரு இது வராது. ஓகேங்களா? ஸோ இது மேல இன்னொரு ஸ்டிச்சஸும் போட்டுக்கோங்க. எதுக்குன்னா, நம்ம நாட் அட்டாச் பண்றோம். அதுக்காக நான் இதுல டபுள் ஸ்டிச் போட்டுக்கிறேன். ஓகேங்களா? ஏன்னா, இதுல நாட்டு கட் ஆயிடுச்சுன்னா, மறுபடியும் நம்ம விசிபிளா தெரியற மாரி வச்சு ஸ்டிச் பண்ற மாரி இருக்கும். அடுத்து வந்து நாட்சஸ் போட்டுட்டு, நம்ம 1/4 இன்ச்ல ஸ்டிச் பண்ணோம் இல்லையா? அது லைனிங் சைடு வச்சு மேல வந்து லைனிங் மேல ஸ்டிச் பண்ணிட்டு, ரா லைனிங் வந்து ராங் சைடு டர்ன் பண்ணா நமக்கு நெக்லைன் ஃபினிஷ் ஆயிடும். பேக் சைடு மட்டும் நான் டாப் ஸ்டிச் போட்டுக்கிறேன். ஏன்னா, பேக் சைடு வந்து நமக்கு முடி மறைச்சிரும். ஸோ, அதனால பேக் சைடு மட்டும் எப்பவுமே நாட் நாட் லாக் ஸ்டிச் போட்டுப்பேன். ஓகேங்களா? அவ்வளோதான் நமக்கு பேக் நெக் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து லைனிங்கும், மெயின் ஃபேப்ரிக்கும் வச்சு ஸ்ட்ரெயிட் ஸ்டிச் போட்டுக்கலாம் சுத்திக்கும். ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறமா லைனிங் மெயின் ஃபேப்ரிக் இருக்கு இல்லையா? அது எக்ஸஸா உள்ளதெல்லாம் கட் பண்ணி எடுத்துருங்க. கட் பண்ணிட்டா நமக்கு பேக் பார்ட்டரும் ரெடி ஆயிடுச்சு. ஓகேங்களா? நாட் வந்து ஸ்டிச் பண்றது ஃபைனலா ஆட் பண்ணியிருக்கேன். வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து ரைட் சைடு ஃபேஸ் பண்ண மாரி நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டும் போட்டுட்டு ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். ஷோல்டர் ஜாயின் பண்ணும்போது நெக்லைன் கிட்ட மட்டும் லாக் ஸ்டிச் போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. 1/2 இன்ச்னா அந்த 1/2 இன்ச்ல கரெக்ட்டா ஸ்டிச் பண்ணிட்டு வாங்க. ஓகேங்களா? கொஞ்சம் ஃபாஸ்ட் மோட்ல வச்சிருக்கேன். இந்த ஸ்டிச் பண்றது மட்டும். இது உங்களுக்கு ஈஸியா நீங்க ஸ்டிச் பண்ணிரலாம். அதுக்காக ஓகேங்களா? இப்போ ஆர்ம் ஹோல் கிட்ட கரெக்ட்டா வச்சுட்டு, நமக்கு கீழ வேஸ்ட் லைன் வந்து அப் அண்ட் டவுன் இருக்கு பார்த்தீங்களா? பேக் பார்ட் வந்து கொஞ்சம் எக்ஸஸா இருக்கு. அத கரெக்ட்டா ஸ்டிச் பண்ணி, பேக் பார்ட்ல தான் இந்த ஸ்டிச் போட்டேன். அத வந்து கட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? இந்த மாரி நீங்க கரெக்ட் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு அந்த சைட்ல வந்துட்டு எக்ஸஸ் ப்ராப்ளம் வராது. ஓகேங்களா? அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து பேக் பார்ட்டோட
ஃபர்ஸ்ட் அடுத்து வந்து ஸ்லீவ் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸ்லீவ் வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணியிருக்கு இல்லையா? அந்த ஷோல்டர் ஜாயின் பண்ணியிருக்கிறது பேக் சைடு மூவ் பண்ணிட்டு, அதுக்கு மேல ஸ்லீவோட சென்டர் நாட்ச் வைங்க. ஷோல்டர் ஜாயின் பண்ணியிருக்கிறதும், ஸ்லீவோட சென்டர் நாட்சும் கரெக்ட்டா வச்சு, ஃபர்ஸ்ட் ஒரு ஹாஃப் ஸ்லீவ் ஸ்டிச் பண்ணிட்டு வாங்க. ஒரு 1/2 இன்ச்னா அந்த 1/2 இன்ச் சுத்திக்கும் ஸ்டிச் பண்ணிட்டு வாங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்டிச் பண்ணிட்டோம். அடுத்து இன்னொரு ஹாஃப் ஸ்லீவும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இது மேல இன்னொரு ஸ்டிச்சஸ் போட்டுக்கிட்டிங்கன்னா, உங்களுக்கு ஸ்லீவ் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து வந்து ஸ்லீவ் ரவுண்டு வந்து ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதேமாரி இன்னொரு ஸ்லீவ் இருக்கு இல்லையா? அதையும் ஸ்டிச் பண்ணிட்டு, நம்ம ஸ்லீவ் ரவுண்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம். நான் ஃப்ரீ டைலரிங் கிளாஸ் எடுக்கலான்ட்டு இருக்கேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டா இருக்கிறவங்க எனக்கு கீழ கமெண்ட் பண்ணுங்க. நீங்க எவ்வளோ பேர் நீங்க கேட்குறீங்கன்றத பொறுத்து தான் கிளாஸஸ் எடுக்கலாமான்றது நான் பார்க்கணும். பட் கிளாஸஸ்க்கு நான் எல்லாமே ரெடியா தான் வச்சிருக்கேன். உங்களுக்கு ஓகேன்னா சொல்லுங்க. நான் கிளாஸ் எடுக்கிறேன். எத்தன பேர் ஜாயின் பண்றீங்கங்கிறது ஃபர்ஸ்ட்டு நான் பார்த்துட்டு, நான் அதுக்கப்புறமா கிளாஸஸ் எடுக்கலான்ட்டு இருக்கேன். ஓகேங்களா? ஸ்டார்ட்டிங் ஸ்டார்ட்டிங் டூ பேசிக் டூ அட்வான்ஸ் லெவல் நான் எடுக்கலான்ட்டு இருக்கேன். ஓகேங்களா? நான் கத்துக்கிட்டத உங்களுக்கு அப்படியே சொல்லப் போறேன். ஸ்லீவ் ரவுண்டு வந்துட்டு கீழ ஃபோல்ட் பண்ணி 2 ஸ்டிச்சஸ் போட்டுக்கிட்டீங்களா? அடுத்து வந்துட்டு கீழ பாட்டம்ல வந்துட்டு அந்த சர்க்குலர் இருக்கு இல்லையா? அந்த இடத்த வந்து ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து பீகோ ஃபுட் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இப்ப நான் அந்த ஃபுட்டர் பார்க்குறீங்களா? அதோட நேம் தான் பீகோ ஃபுட்டர். ஓகேங்களா? குட்டியா ஒரு டபுள் ஃபோல்ட் பண்ணி அதுக்குள்ள வச்சுட்டு ஒரு ஸ்டிச்சஸ் போட்டுட்டு அந்த ஃபோல்ட் பண்ணத அந்த ரவுண்ட் இருக்கு இல்லைங்களா? அதுக்குள்ள விட்டுட்டீங்கன்னா, உங்களுக்கு அழகா வந்துட்டு அந்த சர்க்கிள் ஃபுல்லாவே ஸ்டிச் பண்ணி குடுத்துரும். இந்த ஃபூட்டர் வந்து இந்த மாரி இந்த அம்பர்லா ஃப்ராக் ஸ்டிச் பண்றதுக்கு செம்ம யூஸ்ஃபுல்லான ஃபூட்டர். ஓகேங்களா? நம்ம நார்மலா ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது, அந்த அம்பர்லா கட்ல கீழ வந்து அந்த ஃபினிஷிங் வராது. ஏன்னா, அது பயாஸ்ல இருக்கும். இழுத்துக்கிட்டே போகும். ஓகேங்களா? ரவுண்டாவும் இருக்கும். நமக்கு ஸ்டிச் பண்ண கஷ்டமா இருக்கும். பிகினரா இருக்கவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ இந்த மாரி பீக்கோ ஃபூட்டர் வாங்கி நீங்க வந்து ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு ஃபினிஷிங் கரெக்ட்டா இருக்கும். எல்லா மிஷினுக்குமே இந்த பீக்கோ ஃபுட் இருக்கு. நீங்க வாங்கி ட்ரை பண்ணுங்க. அவ்வளோதான். இதே மாரி லைனிங்லயும் நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். அது கீழ தொங்கும்போது அழகா இருக்கும். ஓகேங்களா? அடுத்து வந்து இப்ப பேக் பார்ட் வந்து சென்டர் நாட்ச் போட்டுக்கோங்க ஃபர்ஸ்ட்டு. சென்டர் நாட்ச் போட்டுட்டு, இப்ப அடுத்து வந்து கீழ பாட்டம் இருக்கு இல்லையா? பாட்டம் வந்துட்டு மெயின் ஃபேப்ரிக்கோட ராங் சைடு மேல லைனிங் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. கரெக்ட்டா ஒரு 1/2 இன்ச்ல ஸ்டிச் பண்ணிட்டு வாங்க. ராங் சைடு மேல லைனிங் வச்சு ஸ்டிச் பண்ணிட்டு வாங்க. மெயின் ஃபேப்ரிக் மட்டும் அந்த வேஸ்ட்டோட லென்த்துக்கு கரெக்ட்டான அளவுக்கு நீங்க வந்து மார்க் பண்ணிக்கணும். ஓகேங்களா? லைனிங் எக்ஸஸா இருந்தா ஒரு குட்டி ஃபோல்ட் பண்ணி உள்ளக்க வச்சு ஸ்டிச் பண்ணிடுங்க. இதுக்கும் சென்டர் நாட்ச் போட்டுக்கோங்க. சென்டர் நாட்ச் போட்டுட்டு இதோட சென்டர் நாட்சும், அதோட சென்டர் நாட்சும் கரெக்ட்டா வச்சு, அப்புறமா நீங்க ஸ்டிச் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு அப் அண்ட் டவுன் வராது. எக்ஸஸா இருந்தா கூட நம்ம கட் பண்ணி எடுத்துரலாம். ஒரே சைடு அதிகமா வந்துட்டா நமக்கு ஃபினிஷிங் கரெக்ட்டா இருக்காது. ஓகேங்களா? ஸோ இந்த மாரி நீங்க ஸ்டிச் பண்ணிக்கோங்க. 1/2 இன்ச்ல வேஸ்ட் ரவுண்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. 2 ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இதே மாரி இன்னொரு சைடும் நீங்க ஸ்டிச் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து ட்ரெஸ் ரெடி. இப்ப சைடு எப்படி ஸ்டிச் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஸ்லீவ் ரவுண்ட் எடுத்துக்கோங்க. ஸ்லீவ் ரவுண்ட் வந்துட்டு 4 1/4 இன்ச் நான் மார்க் பண்ணிக்கிறேன். அடுத்து வந்துட்டு ஹார்ம்கோல் ரவுண்ட் வந்து 8 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். நான் இப்படி தான் வந்து சைடு ஸ்டிச் பண்ணுவேன். அப்பதான் ஃபிட்டிங் நமக்கு கரெக்ட்டா இருக்கும். ஓகேங்களா? கரெக்ட்டா ஷோல்டர் ஜாயின் பண்ணியிருக்கிறதுல வச்சு, அந்த ஸ்டிச் பண்ண லைன் கிட்டயே மேலேயே இன்ச் டேப் வச்சு எடுத்துட்டு வந்தீங்கன்னா, 8 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. ப்ளவுஸ்க்கும், ஃப்ராகுக்கும் நான் இதே மெத்தட் தான். நமக்கு அப்பதான் அந்த ஃபிட்டிங் கரெக்ட்டா இருக்கும். லூஸ் எதுவும் குடுக்காம ஃபிட்டிங் கரெக்ட்டா இருக்கும். ஓகேங்களா? வேஸ்ட் ரவுண்ட் வந்து நம்ம 1 1/2 இன்ச் அலவன்ஸ் விட்டுருப்போம் இல்லையா? நீங்க எவ்வளோ 1 1/2 இன்ச்சோ, 2 இன்ச்சோ எவ்வளோ அலவன்ஸ் விட்டுருக்கீங்களோ, அங்க மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. கீழயும் பாட்டம்லயும் வந்துட்டு நானு மெயின் ஃபேப்ரிக்கும், லைனிங்கும் ஒரே அளவுல நான் கட் பண்ணியிருக்கறனால 4மே ஏன்னா ஃப்ரண்ட்ல 2 பீஸ், பேக்ல 2 பீஸ் இருக்கு இல்லையா? நான் அது 4த்தையுமே ஒரே மாரி வச்சு நான் 1 இன்ச் வந்து அலவன்ஸ் விட்டு நான் ஃபுல்லா நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? நீங்க கரெக்ட்டா கட் பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு அப் அண்ட் டவுன் எதுவுமே வராது. ஸோ நீங்க இந்த மாரி ட்ரை பண்ணி பாருங்க. பாருங்க லைனிங் வந்துருச்சா? அதுக்கு கீழ வந்து மெயின் ஃபேப்ரிக் இருக்கு. லைனிங்க்கும் மெயின் ஃபேப்ரிக்கும் வந்துட்டு ஒரு 3 இன்ச், 4 இன்ச் நீங்க டிஃபரன்ஸ் அதுக்கு கம்மியா நீங்க வந்து லைனிங்க கட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அவ்வளோதான். இந்த மாரி நீங்க 2 சைடும் ஸ்டிச் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து ட்ரெஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து டாசல் எப்படி ஸ்டிச் பண்ணலாங்கிறத உங்களுக்கு காட்டுறேன். ஓகேங்களா? இந்த இந்த மாரி டாசல் தான் நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். நீங்க அந்த ரோப் எப்படி ரெடி பண்ணணுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த ரோப் வந்து ஃபர்ஸ்ட்டு அந்த ஜிக்ஸாக் நாட்ல நீங்க போட்டுக்கோங்க. ஓகேங்களா? சர்க்கிள் வந்து 4.2 இன்ச் போட்டுட்டு நம்ம அதே மாரி ஃபேப்ரிக்க கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிட்டு இது சுத்திக்கும் ஒரு 1/4 இன்ச்ல ஸ்டிச் பண்ணிக்கோங்க.
ஸ்டிச் பண்ணிவிட்டு இதை டபுளாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இப்படி ஒரு ஃபோல்ட் பண்ணிவிட்டு சென்டரில் ஒரு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டு இந்த கர்வ்லாம் இருக்கு இல்லைங்களா, இங்கே வந்து ஃபஸ்ட்டு நாச்சஸ் போட்டுக்கோங்க. நாச்சஸ் போட்டுட்டு 2 சைடும் நாச்சஸ் போட்டுட்டு டர்ன் பண்ணிக்கோங்க. நீங்கள் இதுக்கு மேலே ஸ்டிச்சஸ் போட வேண்டாம். அந்த கர்வ் லைன் கிட்ட நீங்கள் அயர்ன் மட்டும் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து இப்போ டேசல் ஸ்டிச் பண்ணிடலாம். இப்போ வந்து நான் அந்த ஸ்டிச் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த லைன் கரெக்டாக அந்த இடத்துல ஸ்டிச் வரணும். ஓகேங்களா? இந்த டைரக்ஷனில் தான் அந்த ஓப்பன் சைடு இருக்கணும். இதேமாரி வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அந்த டேசல் பார்க்க அழகாக இருக்கும். ஓகேங்களா? இன்னொன்று பாருங்கள் நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறேன்னு. ஒரே மாதிரி அந்த ஓப்பன் சைடு ஒரே டைரக்ஷனில் வருது பாருங்கள். இந்த மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், டேசல் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோட வீடியோ ரெகுலராக உங்களால் பார்க்க முடியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.